பாருங்க இதே தொழுவோட பண்ணிட்டு இருக்காங்களா. போன வாரத்துக்கு தான் 10 நாளாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன இதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பாருங்கள் அந்த வண்டி இறங்க இப்படி பண்ணினதுனால நான் இப்போ தாசில்தார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இரவும் பகலும் எங்கள் வீட்டு மேலே கல்லெறிகிறதோ இல்லை எங்களுக்கு விரோதமாக வந்து எங்களுக்கு உயிர் சேதத்துக்கு இவங்க ஏதாவது ஆபத்து விளைவிக்கும் போதோ முற்றிலும் காரணம் இவங்களும் இவங்களுடைய டீமும் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. இப்போவே நான் சொல்கிறேன், இது சிஎம்முடைய கவனத்துக்கு கொண்டு போகப்படுவதாக. நாங்கள் இந்த இடத்துல அமைதியாக வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு இது ரொம்பவுமே வந்து ஆபத்தான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால நாங்கள் இது தாசில்தார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேற்கொண்டு இதுக்கு முன்னாடியே அந்த இந்து முன்னணியில் ஈஸ்வரனுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்ட உடனே அவங்க அப்படியே கட் பண்ணாங்க. இப்போ பாருங்கள் மறுபடியும் அவங்க எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து விளைவிப்பார்களானால் இவங்க தான் அதுக்கு பொறுப்பு. இவங்களும் இவங்களுடைய டீம்ஸ் மெம்பர்ஸும் அந்த வெள்ளை சட்டை அந்த கருப்பு வேட்டி கட்டியிருக்கிறவர் தான் இந்த மிஷினரிஸ், இந்த லாரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஓனரு. லாஸ்ட்டு ஒரு 10-15 நாளாக இவங்க வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போவே நான் ஸ்டார்டிங்கில் விஓசாக்கிட்ட சொல்லிட்டேன். நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பப்ளிக் சொன்னால் தான் அவங்க மனு எடுத்துக்குவாங்க. அவங்க எல்லாருடைய நாலேஜில் இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தவங்கலேருந்து எல்லாருமே இது பண்ணாங்க. பட் பாருங்கள், இது வந்து எங்களுடைய சொந்த இடம். இது வந்து நாங்கள் இதுதான் எங்களுடைய வீடு. இங்கேருந்து 4 அடி கூட இல்லை. இங்கே பாருங்கள் என் கால். இது எங்களுடைய அத்தைலேருந்து தான் இத்தனை வருஷமாக தோண்டிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ தூரம் தோண்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு சின்னதான ஒரு மழை, சின்னதான ஒரு எர்த்குவேக் வந்தாலும் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து பாதிக்கப்படும். இது பாஸ்ட் ஒரு 10-15 நாளைக்கு மேலே இதே போல் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் சுத்து எவ்வளோ எடுத்து என்ன பண்ணினாங்க. இதனால் அப்போவே நான் வந்து சொல்லியிருந்தேன் விவசாயோடு ஏற்றிட்டு போகிறதுக்கு மட்டுமே 4 லாரி நிற்கிது. கவனிச்சிங்களா? இப்படித்தாங்க இரவும் பகலும் எடுத்தாங்க லாஸ்ட் 15 days. அத்தனைக்கும் நான் வீடியோ வச்சுருக்கேன். டெய்லி ஒவ்வொரு நாளும் அவங்க எடுத்தேன். தான் அந்த அவர் இருக்கார் பாருங்க, வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறார்ல, அவர் தான் இதனுடைய ஓனர். அவர்கிட்ட கேட்டால் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்னு கை காமிப்பார்.